வீட்ட மீட்ட சந்தோஷத்துல இருந்த முத்துவோட ஃபேமிலில பார்த்தீங்கன்னா, யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்திருக்கு. ரொம்ப மாசமா வந்து போராடி சிந்தாமணிட்டு இருந்து வீட்ட வந்து மீட்டுட்டாங்க முத்து அண்ட் மீனா. இவங்கள பார்த்து அண்ணாமலை வந்து கண் கலங்கி வந்து பாராட்டுறாரு. இந்த வீடு எகெயின் வந்து கிடைச்சதுக்கு காரணமே முத்து, மீனா தான் அப்படின்னு சொல்லி பூஜையில அவங்கள வந்து முன்னாடி வந்து உட்கார வைக்கிறாரு. ஆனா இந்த சந்தோஷத்துக்கு நடுவுல பார்த்தீங்கன்னா, மனோஜ் மட்டும் சோகமா வந்து இருக்கான். எல்லாருமே வந்து ஜோடியா சந்தோஷமா இருக்காங்க. ஆனா இவன் மட்டும் வந்து தனியா இருக்கிறத நினைச்சு வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதனால விஜயாட்ட வந்து ரிக்வெஸ்ட் பண்றான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரோஹிணிட்ட வந்து நீங்க வந்து மன்னிப்பு கேட்டுட்டீங்கன்னா எல்லாமே வந்து சரியாயிடும் அப்படின்னு வந்து சொல்றான். இது கேட்ட உடனே எனக்கே வந்து செம்ம ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. உங்களுக்கும் அதே ஷாக்கிங் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த சீனை வந்து பார்க்கும்போது விஜயா உண்மையிலேயே வந்து மனோஜ் சொன்னது கேட்டு வந்து மன்னிப்பு கேட்க போறாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டேன். மனோஜ் இந்த மாதிரி சொன்னனால என்ன பண்றாங்கன்னா, உடனே வந்து ரோஹிணிக்கு வந்து கால் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் விஜயா வந்து குவைட்டா தான் வந்து பேசுறாங்க. என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் உன்ன வந்து ஒரே ஒரு வேர்ட்ல வந்து திட்டிறக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே ரோஹிணி சந்தோஷமா இருக்கா. ஆனா அடுத்த செகண்டே மாஸ் ட்விஸ்ட் தான். ஒரு வார்த்தையில 100 வார்த்தையில வந்து உன்னை திட்டியிருக்கணும் அப்படின்ட்டு ஆவேசமா வந்து பேச வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. எகெயின் ரோஹிணியும் வந்து போன்லயே வெளுத்து வாங்குறாங்க. இது கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத ரோஹிணி ஷாக்கிங்ல அப்படியே வந்து ஃப்ரீஸ் ஆயிடுறா. ஆனா இப்ப பெரிய கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறம் ரோஹிணி எடுக்க போற ஷாக்கிங் டிசிஷன் என்னவா இருக்கும்? வீடு எல்லாமே மீட்டுட்டாங்க. அந்த சந்தோஷம் வந்து கண்டினியூ ஆகுமா? இல்ல ரோஹிணியோட பழி வாங்குற கோவம் இன்னும் பெரிய புயல வந்து கிளப்புமா? இன்னைக்கு விஜய் இந்த மாதிரி பேசினதுக்கு அப்புறம் ரோஹிணி சைலண்டா இருக்க மாட்டா. அது மட்டும் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். ஒரே ஒரு ஃபோன் கால் தான். ஆனா அதுக்கு பின்னாடி வெடிக்க வெயிட்டிங்ல இருக்கிற பிரச்சனை வந்து ரொம்ப பெருசா இருக்குது. முத்துவோட ஃபேமிலிக்கு வந்து வெயிட்டிங்ல இருக்கிற அடுத்த பிரச்சனை என்ன? இந்த அவமானத்தை ரோஹிணி வந்து சும்மா விட்டுடுவாளா? இல்ல முத்து ஃபேமிலியோட சந்தோஷத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ண இன்னொரு பெரிய பிளானோட திரும்ப வருவாளா? நம்ம எல்லாருமே நேத்து பார்த்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா, முத்து ஃபேமிலி கூடவே சேர்ந்து நம்மளுமே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம். சோ இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ரோஹிணி எடுக்க போற டிசிஷன் தான் எல்லாத்தையுமே வந்து தலைகீழ வந்து மாத்த போகுது. இது ஒரு ஜஸ்ட் பிகினிங் தான். ரியல் கேம் வந்து இனிமே தான் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த மாஸ் டர்னிங் பாயிண்ட் வந்து மிஸ் பண்ணாம இருக்க அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்க ஃபுல் வீடியோவை மறக்காம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அரேபியன் அணி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.